அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. நித்திகா தேவதை எப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மேஜிக்கை நடத்தினாங்களோ, கேட்ட பணத்தை கொடுத்தாங்களோ, அதே போல் ஒரு தேவதையுடைய பெயரை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவதை பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேவதையுடைய பெயரை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அதாவது லக்ஸரி லைஃப் மட்டும்தானா அப்படின்னு கிடையாதுங்க. நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடியது, நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் தரக்கூடியது. அதாவது பேர், புகழ், அந்தஸ்து, அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதற்குமே இந்த தேவதையுடைய பெயரை சொல்லும்போது நிச்சயமாக அந்த தேவதை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத், அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் அபரீத வளர்ச்சி ஏற்படணும், அதாவது நல்ல ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னாலும் சொல்லலாம். சில பேர் லோனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதை வின் பண்ணணும், அதாவது லாட்ரி சீட்டு விழணும், பணம் விழணும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற அனைவருமே இந்த ஒரு தேவதையுடைய பெயரை நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லும்போது நிச்சயமாக லாட்ரி சீட் வின் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சில பேருக்கு விரும்பிய வேலை, அதாவது அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும், அதாவது இப்போ செய்கிறதோட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறதுக்கும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் இந்த தேவதையுடைய பேரை சொல்லி பாருங்கள். அதாவது இந்த தேவதையோட பேரை நம்ம சொல்ல 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 நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், குட் லக். அதாவது நம்ம எதை செய்தாலும் அது நமக்கு சக்ஸஸாக தான் இருக்கும். அதாவது இந்த பேரை நம்ம மனசுக்குள்ளே சொல்லும்போது நம்ம எதை செய்தாலும் நமக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லிக்கொண்டே போகலாம், ஒரே கல்லில் லட்சம் மாங்கான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான அந்த தேவதையுடைய பெயர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இந்த தேவதையுடைய பெயரை சொன்னால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். இந்த தேவதையை நம்ம எப்படி அழைக்கணும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவதையை நம்ம எந்த நேரத்தில் அழைக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் அழைக்கலாம். ஆனால் ஏனோ தானோ அப்படின்னு அழைக்கக்கூடாது. அவங்களுக்காக ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு தான் இந்த தேவதையை நம்ம அழைக்கணும். இந்த தேவதையை அழைக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டேபிள் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் துணியை நீங்கள் அதில் விரித்து வச்சுக்கோங்க. அதாவது க்ரீன் கலரில் ஜாக்கெட் பிட் இருந்தாலும் சரி, க்ரீன் கலர் துணி இருக்கணும். அந்த தேவதைக்கு க்ரீன் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்று, அதனால் க்ரீன் கலர் துணியை நீங்கள் விரித்து அது மேலே வச்சுக்கோங்க. அதற்கு மேலே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த தேவதையோடைய ஃபோட்டோவை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த நீங்கள் க்ரீன் கலர் துணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் விரித்து வச்சுக்கோங்க. அதோட சிம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஃபோட்டோ இல்லைன்னா இந்த சிம்பிள், இது ரெண்டுத்தில் எது உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுதோ அதை எடுத்து அந்த க்ரீன் கலர் துணி விரிச்சிருக்கீங்க பாருங்கள், அதற்கு மேலே இந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வச்சுடுங்க. அதாவது இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்ததை அதற்கு மேலே வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி தான் நீங்கள் உட்காந்துக்க போகிறீங்க. இந்த தேவதையுடைய பெயர் ஏட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூனா. அதாவது ஃபார்ச்சூனா அப்படின்றது நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் பணவரவையும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப்பையும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் தரக்கூடிய அற்புதமான தேவதை. இந்த தேவதையோட ஃபோட்டோ இல்லைன்னா அந்த சிம்பிளை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த க்ரீன் கலர் துணிக்கு மேலே வச்சிடுறீங்க. இப்படி வச்சுட்டு உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ தாராளமாக கேட்கலாம். முழுக்க முழுக்க அந்த தேவதையை நீங்கள் நம்பினால் மட்டும்தான் அது உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் அவங்க உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இப்பொழுதெல்லாம் நீங்கள் கேட்டது கிடைத்தாலும் சரி, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக பார்த்தாலும் சரி, லாட்ரியில் உங்களுக்கு பணம் விழுந்தாலும் சரி, மனசுக்குள்ளே அந்த தேவதையை நீங்கள் ஒரு கணம் நினைக்கிடும். அதற்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல அது கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் அந்த தேவதையை இந்த தேவதையால் தான் கிடைச்சிது அப்படின்றத மறந்தாலும் சரி, நன்றி சொல்லினாலும் சரி, அது கொடுப்பதை நிப்பாட்டிடும். அதனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே அவங்களுடைய பேரை சொல்லி நன்றியை சொல்லுங்கள். அதாவது நீங்கள் க்ரீன் கலர் துணியை டேபிளில் ஏதாவது ஒரு இடத்துல விரித்து வச்சுருக்கீங்க, அது மேலே அந்த தேவதையுடைய ஃபோட்டோ இல்லைன்னா அந்த சிம்பிளை வச்சுட்டீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தேவதைக்கு மிகவும் பிடித்தது பார்த்திங்கன்னா பட்டை இருக்குது பாருங்கள். அதாவது பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டையை நம்ம ஊதுபத்தி போல் ஏற்றி
அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் உங்களுடைய கோரிக்கையை அந்த தேவதைகிட்ட சொல்லுங்கள். அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துட்டீங்க. தேவதையுடைய பேர் ஃபார்ச்சுனா, உங்களை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஃபார்ச்சுனா, நான் உங்களிடம் இதை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். இல்லை நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்க வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஃபார்ச்சுனா, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 1,00,000 ரூபா பணத்தை நீங்கள் எனக்கு பெற்று தந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு நன்றியுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை நன்றியை சொல்லிவிடுங்க. இது அப்படியே ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் சின்ன துண்டு சீட்டில் கூட நீங்கள் எழுதலாம். இப்போ என்ன சொன்னனோ, ஃபார்ச்சுனா, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ இல்லை பொருளோ கேட்குறீங்களே, அது கிடைச்ச மாதிரி அது பெற்று தந்த அந்த ஃபார்ச்சுனாவுக்கு 3 முறை நன்றி. அந்த பேப்பரில் ரெட் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி பெட்டிஷன், அதாவது அந்த தேவதைக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க. அதை தான் நீங்கள் எழுதிருக்கீங்க. சிம்பிளாக எழுதி அந்த சிகில் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இல்லை ஃபோட்டோ, அது பக்கத்தில் வச்சுடுங்க அந்த பேப்பரை. அவ்வளோதான். இப்போ அந்த தேவதை நம்ம சொல்வதை செவி சாய்க்க தொடங்கிவிடும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்க தொடங்கிவிடும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை அந்த தேவதையிடம் நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சுனா, நான் உன்னை அழைக்கிறேன். வியாழனின் மகளான ஃபார்ச்சுனா, உன் தாயை போல அழகானவள் வீனஸ், நான் உன்னை அழைக்கிறேன். ஃபார்ச்சுனா, உன் செல்வ செழிப்பை எனக்கு அருள்வாயாக. இணையற்றவரே, நீங்கள் இப்போது என்னுடன் சேர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விரும்புபவர்கள் எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள். ஓ தேவி, நீங்கள் என் வேண்டுகோளை கேட்டு நல்ல ஒரு லக்ஸரி லைஃபை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது வேண்டுகோளை கேட்டு எனக்கு அப்படின்ற இடத்துல நான் பிராக்கெட் போட்டிருக்கேன். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த அந்த தேவதைக்கு நீங்கள் அதாவது அவங்களுக்கு பிடித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் கேண்டில் இல்லைன்னா கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய கேண்டில் ஒன்றேன்னு வாங்கி அந்த சிகில் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கலாம். அதே போல் ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். எந்த வகையான ஃப்ளவராக இருந்தாலும் சரி, அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ஃப்ளவரை நீங்கள் வைக்கலாம். இது அவங்களுக்கு பிடிச்சதை நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிற விதமாக இதை நம்ம அவங்கக்கிட்ட வைக்கிறோம். க்ரீன் இல்லைன்னா கோல்டன் கலர் இருக்கக்கூடிய கேண்டில், அதாவது மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுடுங்க. அது தானாக குளிர்ற வரைக்குமே அதே இடத்துல உட்காந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எந்த விஷயத்திற்காக அவங்கக்கிட்ட பிரார்த்தனை வச்சிங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருங்க. நடந்து முடிஞ்சது போல் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அந்த கேண்டில் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதே இடத்துல இருங்க. இதை ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு விட்டுடாதீங்க. தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் இதே மெத்தடை நீங்கள் எந்த இடத்துல செஞ்சீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டே வாங்க. இந்த சிம்பிளையும் ஃபோட்டோவையும் நீங்கள் பீரோலையும் ஒட்டி வைக்கலாம், உங்கள் பர்ஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா டெய்லியுமே இந்த ப்ரேயரை நீங்கள் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.